ஹாக்கி என்பதற்கு தமிழில் வழங்கப்படும் சொல் என்ன? இன்றைய மொழியறிவோம் பகுதியில் சொல்கிறார் நரஞ்சன் பாரதி. நம்ம நாட்டுடைய தேசிய விளையாட்டு எது? ஹாக்கி. நம்ம மொழியறிவோம் பகுதியில் கிரிக்கெட் என்றால் துடுப்பாட்டம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். கிரிக்கெட்டுக்கு தெரிந்து கொண்ட மாதிரி ஹாக்கிக்கும் தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா, என்ன தமிழ்ச்சொல் அதற்குன்னு? அதுதான் இன்றைய மொழியறிவோம் பகுதியுடைய நோக்கம். இந்த ஹாக்கி விளையாட்டு எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அது எப்படி விளையாடப்படும்? ஒரு மிகப்பெரிய மைதானம் இருக்கும், வீரர்கள் இருப்பாங்க. அவங்க பந்தை துரத்தி கொண்டே போவார்கள், கோல் போடுவாங்க. வெறுமன பந்தை துரத்தி கொண்டு போக மாட்டாங்க. அவங்க கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு கோல் இருக்கும். அந்த கோல் பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய முடிவில் வளைந்து காணப்படும். அதாவது வளைவான ஒரு கோலை கொண்டு இந்த பந்தை செலுத்தி கோல் போடுவதனால இந்த ஹாக்கி என்பதற்கு என்ன தெரியுமா பேர் வச்சுருக்காங்க? கோல் பந்து அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இப்போ கிரிக்கெட்டுக்கு மட்டைப்பந்து என்கிற ஒரு பெயர் இருப்பது போல இந்த ஹாக்கி என்பதற்கு கோல் பந்து அப்படின்னும், ஒரு சிலர் இன்னமும் விவரமாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வளைகோல் பந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கோல் பந்து என்பது பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. ரொம்பவும் சுருக்கமாக இருப்பதனால வளைகோல் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த கோல் பந்து என்பது பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சொல்லாக இருக்குது. இன்றைய மொழியறிவோம் பகுதியில் இந்த ஹாக்கி என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் நாளைய மொழியறிவோம் பகுதியில் மற்றும் ஒரு புதிய சொல்லோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன்.